ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபேஷ் vlogs. இதுக்கு ஒரு யம்மியான டிஷ் பார்க்கலாமா? ஸோ இது நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி செஞ்சுருக்கேன். ஸோ மேங்கோ சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு மேங்கோ எடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு 2 tomatoes, 2 chilies, தென் வந்துட்டு கார்லிக் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஆயில்லே வந்துட்டு நம்ம வந்துட்டு 5 minutes குக் ஆக விட்டுறலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்னொரு சைடை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்துட்டு இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட பல்ப் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்கின்னு தேவையில்லை, பல்ப் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது கூடவே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சில்லி பவுடர், தென் வந்துட்டு கொத்தமல்லி, அண்ட் தென் வந்துட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மேங்கோவை சேர்த்திக்கலாம். மேங்கோ சேர்த்துனதுக்கப்புறம் டொமேட்டோக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கார்லிக்கு சில்லி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், ஸோ அதையும் சேர்த்திக்கலாம். தென் கூட வந்துட்டு கொத்தமல்லி, தென் வந்துட்டு சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தென் வந்துட்டு சால்ட் சேர்த்திக்கலாம். தென் வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து அவ்வளோதான் நம்மளுடைய யம்மியான மேங்கோ சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.